ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சூப்பரான ஹெல்த்தியான வெண்டைக்காய் ஃப்ரை அனைவரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி செய்யலாம் வாங்க. ஸோ முதல்ல வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய மருத்துவ குணம் இருக்குது வெண்டைக்காயில். ஸோ குழந்தைங்க யூஸ்வலாக சாப்பிட மாட்டாங்க இந்த வெண்டைக்காயை. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன். அதாவது வேர்க்கடலையும் கொஞ்சம் சீரகம் அண்டு காஞ்ச மிளகாயை அரைச்சி இதோடு சேர்த்துக்க போகிறேன். ஸோ அப்போ இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் ஆயிலில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துப்போம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 50% நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதோட சேர்த்துப்போம். ஸோ அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். வெண்டைக்காய் நம்ம நல்லா ட்ரை பண்ணிட்டோம்னா நமக்கு வழுவழுப்பு தன்மை இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நல்லா வதக்கிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு, மீடியம் ஃப்ளேம்லேயே, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிடலாம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வழுவழுப்பு தன்மை இருக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயை வறுத்துட்டோம். ஸோ ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு நான் இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் காய்ந்த மிளகாய், வறுத்த வேர்க்கடலை, இது கூட வேணுன்னா நம்ம கொஞ்சம் சோம்பு இல்லை சீரகம், தேங்காய் அதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் அதை மிக்சியில் கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை லாஸ்ட்டாக நான் இதோட சேர்த்துட்டு ஒரு 1 minute to 2 minutes வதக்கிட்டு நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஏன்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால. ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.